ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வேலைவாய்ப்பு தகவல் பற்றிய வீடியோ தொகுப்பு தான் இந்த வீடியோ. அதாவது ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 46 வேக்கன்சி. அதாவது என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரோக்ராமர். ஏன் இந்த போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான கேஸோட டாக்குமெண்ட்ஸும் ஃபைல்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஓரியன்டாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் முதல் கொண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸில் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய இணையதளத்தை டெவலப் பண்ணுறதுக்கும் அதனுடைய டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸு எல்லாமே வந்து பண்ணுறதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமர், அசிஸ்டண்ட் ப்ரோக்ராமரை வந்து டைரெக்டாக வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதாவது 46 போஸ்டிங், அதாவது நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 46 வேக்கன்சி. அது பே ஸ்கேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35,900 1,13,500 வரை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பே ஸ்கேல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட தகவல் ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு, அதாவது அசிஸ்டண்ட் ப்ரோக்ராமர். இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தகுதி இருக்கணும் அப்படின்ற முதல் கொண்டு எல்லா விஷயமும் வந்து வீடியோ பதில் இடம்பெறும். ஸோ இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/3/2021. ஸோ இந்த டேட்டில், அதாவது 7/2/2021 வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கான கால அளவு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/3/2021. ஸோ இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் சப்மிஷன், ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லா ப்ராசஸும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/3/2021. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி போடணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து த்ரூ ஆன்லைன், ஒன்லி வந்து ஆன்லைனில் தான் நம்ம பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுடைய இணையதள முகவரி வந்து கொடுத்துருக்குறாங்க www.mhc.tn.gov.in. ஸோ இந்த இணையதளத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்ளிகேஷன் இந்த இணையதளம் வழியாக வந்து நம்ம அனுப்பணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அசிஸ்டண்ட் ப்ரோக்ராமருக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஸோ என்ன இது இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் தி அப்ளிகேஷன் including the fees exemption category candidates to register their basic particular on payment of ₹60, அதாவது ₹60 plus applicable charges towards registration fees for this requirement, and then should proceed to apply online requirement of the post of the assistant programmer. ஸோ ₹60 அதனுடைய இதுவும் சேர்த்து வந்து போட்டிருக்காங்க அமௌண்ட்டு. இதுக்கான காஷன்ஸ் என்ன மாதிரியான காஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 46 வேக்கன்சி தான் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டு, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஜென்ரல், ஸோ இந்த ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 7, அதுலேயும் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து 2, ஜென்ரல் உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3, ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா 1 போஸ்டிங்கு. அடுத்தது ஜென்ரல் டேர்ம், அதாவது பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷனுக்கு வந்து 1 போஸ்டிங்கும். பிசி அதர் பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 போஸ்டிங்கும். பிசி அதர்ஸ் பேக்வேர்ட் கிளாஸ் முஸ்லீமில் வந்து பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா 1 போஸ்டிங்கும். பிசி அதர் தென் பேக்வேர்ட் கிளாஸ் ஆஃப் முஸ்லீம் உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 போஸ்டிங்கும். பிசிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 1 போஸ்டிங்கும். பிசிஎம்
உமனுக்கு வந்து ஒரு போஸ்டிங்கும், எம்பிசி ஸோ இந்த கேட்டகரிக்கு 5 போஸ்டிங்கும், எம்பிசியில் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங்கும், எம்பிசியில் உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 போஸ்டிங்கும், அதே வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி லோக்கோமோட்டர் டிசபிலிட்டிஸ் அதாவது டிசேபிள் பர்சனாக இருந்தால் அதுக்கு ஒரு போஸ்டிங்கும், அதே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி அப்படின்றது ஜென்ரலில் 4 போஸ்டிங், அதாவது எஸ்சி கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 4 போஸ்டிங்கும், எஸ்சி பிஎஸ்டிஎம்மில் ஒரு போஸ்டிங்கும், எஸ்சி உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்டிங்கும், எஸ்சிஏ அருந்ததியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கான பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங்கும், எஸ்சிஏ உமனில் அருந்ததியர் அதாவது இவங்களுக்கு வந்து பிஎஸ்டிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங்கும், டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 46 வேக்கன்சிக்கான லிஸ்ட் வந்து விட்டுருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஏஜ் என்ன குவாலிஃபிகேஷன், அதாவது என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அவங்களுக்கான ஏஜ் என்னவாக இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அதாவது கேட்டகரி ஆஃப் த அப்ளிகண்ட். ஸோ என்ன கேட்டகரி அப்படின்றத பார்ப்போம். எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் எல்லாருக்கும் வந்து டிஸ்டிடியூட் விடோஸ் ஃபார் ஆல் கேசட்ஸ், அதாவது எல்லா இந்த கேசட்டில் இந்த கம்யூனிட்டி பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ் ஓல்டாக இருக்கணும், 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் அதர்ஸ் அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸ் இந்த கேசட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற இதில் வந்து வராதவங்க மற்றவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து 18 இயர்ஸ் மேலே இருக்கணும், ப்ளஸ்ஸு 30க்குள்ளார, அதாவது 30 வருஷம் 30 இயர்ஸ்க்குள்ளார வந்துடணும், 30 இயர்ஸ்க்குள்ளே வந்துடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஃபார் இன் சர்வீஸ் கேண்டிடேட். ஸோ இன் சர்வீஸ் கேண்டிடேட் அப்படின்னா ஃபுல் டைம் மெம்பர் அப்ரூவ்டு அண்டு அன்அப்ரூவ்டு ப்ரொபேஷனர் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் சர்வீஸ் அண்ட் தமிழ்நாடு ஜுடிஷியல் மினிஸ்ட்ரல் சர்வீசஸ். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே இருக்கிறவங்க அவங்க ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 45 இயர்ஸ் வரை வந்து அப்ளை பண்ண இந்த இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து டேட் ஆஃப் பர்த் என்னவாக இருக்கும், ஸோ எதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், இல்லை எதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்ற தகவல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பிசி அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் எம்பிசி, டிசி அண்டு பிசி, பிசிஎம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2/7/1986க்கு பின்னாடி வந்து பிறந்திருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதர் கேசட்டுக்கு வந்து 2/7/1991 ஸோ அதுக்கப்புறம் பிறந்திருக்கணும். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன் சர்வீஸ் பர்சன் வந்து 2/7/1976 ஸோ இந்த டேட்டுக்குள்ளார வந்து பிறந்திருக்கணும், இந்த டேட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து பிறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. however the minimum age stated above is not applicable to the following category of candidate அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்படிங்கும்போது disability should not be less than 40%. the person with benchmark disability ஏதாச்சும் இருக்கா என்ன அப்படின்றது. ஸோ அதே மாதிரி வந்து இவங்களுக்கும் வந்து ஏஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களோட ஏஜ் என்னவா கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சப்போஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஏஜ் லிமிட் எப்போ வரை அப்ளை பண்ணலான்னா 53 இயர்ஸ் வரை அவங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஜாபுக்கு. அடுத்தது இந்த பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த கேண்டிடேட் ஷுட் ஹாவ் த பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் ஆர் அதர் டிசிப்ளின் ஆஃப் த ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி இன் இந்தியன் யூனியன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், கேண்டிடேட் மஸ்ட் பாசஸ் த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ பிஜிடிசிஏ அதாவது பிஜிடிசிஏ வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. இதில் என்னென்னா சப்போஸ் ஒரு பேச்சுலர் டிகிரி பண்ணியிருந்தால் ஓகே, பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஸோ இந்த டிசிப்ளினில் எதனா ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிசிஏ வந்து பண்ணியிருக்கணும். பிஜிடிசிஏ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பாசஸ் த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் எனி
ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி இன் இந்தியன் யூனியன். ஸோ ஏதாவது ஒரு இதில் வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி the candidate who passes the following postgraduate graduate degree for recognized university in Indian Union are exempted from passes postgraduate diploma in computer application. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நான் பிஜிடிசியை வந்து நான் பண்ணலை அப்படின்னும் போது நான் என்ன படிச்சிருந்தால் நான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எம்இ எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதே மாதிரி பிஇ பிடெக்கு எம்இ எம்டெக்கு பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அண்டு எம்இ எம்டெக்கு கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கு. ஸோ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு. ஸோ எம்எஸ்சி ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ், மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் எம்எஸ்சி அப்ளைடு சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி கோர்ஸு ஐடி அண்ட் இகாமர்ஸ் அண்ட் எம்எஸ்சி ஐடி சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், எம்எஸ்சி நெட்வொர்க் அண்ட் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி பிஎஸ்சியோ எம்எஸ்சி ஏதாச்சும் ஒரு, அதாவது மினிமம் பிஎஸ்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஃபீஸ் அமௌண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 60 rupees வந்து எக்ஸ்ட்ரா முன்னாடி ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுக்காக 60 சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பிசி பிசிஎம் எம்இசி அண்ட் டிசி அண்ட் அதர் அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு வந்து பார்த்தோம்னா 1000 rupees அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் எக்ஸம்ஷன், அதாவது ஃபீஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோங்கன்னா த செலெக்ஷன் ஆஃப் த கேண்டிடேட் வில் பி பேஸ்டு ஆன் த ரிட்டன் எக்ஸாமினேஷன். வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், ரெண்டாவது வந்து ஸ்கில் டெஸ்ட்டு, மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா வைவா வாய்ஸ் இன் தி ஃபாலோயிங் மேனர், என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அது மேக்ஸிமம் மார்க் வந்து 150, அந்த டியூரேஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 180 minutes, அதாவது 3 hours கொடுப்பாங்க. The written examination will consist of 150 multiple choice questions, அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து 150 கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா the question paper will be consist of, இந்த கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 150 கொஷின்ஸ் அப்படின்னும் போது அதில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ பார்ட் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், அதாவது தமிழ்நாடு சிலபஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஃபார் 15 marks அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து 6 marks, நோ நெகட்டிவ் மார்க்கிங். அதே மாதிரி பார்ட் பி வந்து கொடுத்துருக்குறாங்க ஜென்ரல் தமிழ் தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஃபார் 15 marks. இந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 தான். அதில் வந்து நோ நெகட்டிவ் மார்க் கிடையாது. இது ஒரு அட்வான்டேஜ் தான். அடுத்து பார்ட் சி அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்ட் சியில் ஜென்ரல் நாலேஜ், நியூமெரிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அனலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் ஸ்கில் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் எக்ஸாமில் வரக்கூடிய இது சிலபஸ் மாதிரியே இருக்குது. ஸோ ஜென்ரல் நாலேஜ், நியூமெரிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி அண்ட் அனலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் ஸ்கில்லு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ், அதாவது இன் ஆல் ஃபார் 20 marks டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ 20 marks வந்து இந்த பார்ட் சியில் வந்து கேட்பாங்க. இதில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7, அதில் நோ நெகட்டிவ் மார்க்ஸ். அதே மாதிரி பார்ட் டியில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதே மாதிரி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டர்நெட் அண்ட் வெப் டெக்னாலஜிஸ் அண்டு சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்டு டெக்னாலஜிஸ். ஸோ இந்த தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 ஃபார் ஈச் இன்கரெக்ட் ஆன்சர். 1/4 ஆஃப் மார்க் வில் பி டிடக்டட். அதாவது பார்ட் டியில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அதாவது நெட்வொர்க் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டு, இன்டர்நெட் வெப் டெக்னாலஜிஸு, சாஃப்ட்வேர் டூல்ஸு. ஸோ இந்த மாதிரி
சிலபஸ்க்கு மட்டுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்ட் டிக்கு மட்டும் தனியாக பிரித்து அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வச்சுருக்குறாங்க. ஸோ இது நமக்கு 1/4, அதாவது 4 கொஷின்ஸ்க்கு தப்பு பண்ணிங்கன்னா ஒரு கொஷின் வீதம் மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்கில் டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50. ஸோ மேக்ஸிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 18 எடுத்தால் போதும். ஸோ 15 18 எடுத்தால் போதும். ஸோ நமக்கு வந்து எந்த மாதிரி வைவா கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோவில் இல்லை 1:3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 1:2 ஒரு 1:3 ரேஷியோவில் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைவா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க் இதுலேயே வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 50 தான். ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 18 எடுத்துருந்தால் போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இந்த அத்லெட் பர்சனாக இருந்தால், அதே மாதிரி என்சிசி, என்எஸ்எஸ், இந்த ஏசிசி, இந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அண்ட் லிட்ரரி ஆக்டிவிட்டீஸ் கேண்டிடேட் பிசைட்ஸ் ஆஃப் ஜென்ரல் ஃபிசிக்ஸ் ஆப்டிடியூட் ஃப்ளாட் ஃபார் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கான இது வந்து வைவால் தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டியில் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பார்ட் டியில் இருக்கக்கூடிய சிலபஸ் என்ன மாதிரி சிலபஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் நெட்வொர்க்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா LAN, WAN, வயர்லெஸ் நெட்வொர்க் அண்ட் WLAN and Wi-Fi and LAN testing and LAN proxy server, LAN proxy server and OSI layer network protection and security basics and basic working knowledge of Windows. This is an operating system, Windows and Linux operating system including open source operating system. இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் என்ன மாதிரி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the requirement analysis, engineering and software analysis and design, flowcharts and the DFD and the concepts of OOPS, software change management and deployment of web-based applications and IDE tools and reporting tools and documentation and user manuals, unit and integrated testings. ஸோ இது வந்து ரெண்டாவது டாப்பிக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் அண்ட் வெப் டெக்னாலஜிஸ். ஸோ இன்டர்நெட் அண்ட் வெப் டெக்னாலஜிஸ் அப்படின்னா யூ மஸ்ட் நோ த HTML5 and CSS free and JavaScript and JSON and AJAX and XML and web server and the programming language Java, PHP and Python and web design tools and mail clients and DNS and web hosting, static and dynamic web development and responsive web design and API, artificial intelligence, that is API, web services and W3C instance. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலாவது டாபிக் வந்து சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ். இந்த சாஃப்ட்வேர் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் டூல்ஸ், ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் LMS, content management system, that is an CMS, and document management system, that is an DMS, and database management system overview, and database design, data analysis and ER diagrams, database servers in the industry standard and DBMS, database management system including PostgreSQL, overview of SQL statements and programming concepts and snapshots, testing tools and the performance of monitoring tools. ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய அதாவது அந்த 100 கொஷின்ஸ்க்கான சிலபஸ் வந்து இந்த சிலபஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி தான் வந்து எக்ஸாம் இருக்கும். 150 கொஷின்ஸ் எக்ஸாம் முடித்து அதை பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு போனோம் அப்படின்னா இது இருக்கும். ப்ராக்டிக்கல் நாலேஜ் டெஸ்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வைவா கேட்பாங்க. ஸோ அதை முடித்தது தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து கிடைக்கும். ஸோ
ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கில் டெஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸ்கில் டெஸ்ட் அண்ட் வைவா வாய்ஸ் will be conducted at சென்னை. ஸோ அந்த ஸ்கில் டெஸ்ட்டும் வைவாவும் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் நடக்கும். எக்ஸாம்ஸ் வந்து ஒரு சில எக்ஸாம் சென்டர்ஸ் அவங்க போடுவாங்க, அந்த இடத்துல தான் வந்து நடக்கும். நன்றி, வணக்கம்.